வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏப்ரல் 16ஆம் தேதி புதன்கிழமைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான். அண்ட் இந்த புதன்கிழமை ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. காரணம் என்னென்னா, மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஃபேஸ்க்கு வந்துருச்சு. ஸோ இந்த ரெக்கவரி ஃபேஸில் நீடிக்குமா என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அனாலிசிஸில் என்ன பண்ண போகிறோம்னா, நிஃப்டி 50 அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியோட முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ முக்கியமான கீ ப்ரைஸ் லெவல்ஸ் இல்லைன்னா அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் கீ ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒன்று. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்தியா விக்ஸோட டேட்டா பார்ப்போம். ஸோ இந்தியா விக்ஸ்னா இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸ்னு அர்த்தம். அப்போ இந்த இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆன அன்னைக்கு பயங்கரமாக மேலே போயிருந்துச்சு. ஸோ அது வந்து 60% மேலே போயிருந்துச்சு. ஸோ அது வந்து இப்போ எவ்வளோ ரெக்கவரி ஆயிருக்கு, இப்போ ரெக்கவரி ஆனது போதுமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட், அதாவது நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து கேப் அப்பா கேப் டவுனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி வச்சு. இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 22 ஹவர்ஸ் ஓப்பனாக இருக்கிறனால நமக்கு வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டியை வச்சு நமக்கு தெரியும் எஃப்ஐஐஸும் டிஐஐஸும் என்ன மாதிரி ஒரு மார்க்கெட் சைக்காலஜியில் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு மேலே போகுமா, கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா, கேப் அப் கேப் டவுன் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம இந்த கிஃப்ட் நிஃப்டி வச்சு தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்ப்போம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்து முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடேக்கு என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ இந்த 5 விஷயத்தையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதாவது அக்யூரேட்டான ஒரு அனாலிசிஸ் கிடைக்கும். இதுதான் மேக்ஸிமம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். இதை தாண்டி நமக்கு போனாலும் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ அதனால் இதுதான். ஸோ நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ட்ரேட் வியூ தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் நம்ம எல்லாருமே வந்து ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறது. கரெக்ட். ஆனால் இப்போ இந்த ட்ரேட் வியூ வந்து நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போது இந்த ஈஸ்டர் ஹாலிடேஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர் ஹாலிடேஸ் யூஎஸ் யூரோப்லாம் வந்து ஹாலிடேஸ் இப்போது. அப்போ இந்த ஈஸ்டர் ஹாலிடேஸ் ஈஸ்டரை முன்னிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரேட் வியூ வந்து ஒரு 30% 40% ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று, சப்போஸ் உங்களுக்கு அதிகமான ஆஃபர்ஸ் வேணும்னா நான் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா உங்களுக்கு 80% வரைக்கும் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனில் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாராவது வந்து ப்ரீமியம் எடுக்கணும், இல்லை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஃப்ரீ வெர்ஷனே போதுமானது தான், இதில் பெருசாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் இல்லைனா மல்டிபிள் சார்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீமியம் வெர்ஷன் யூஸ் ஆகும், அப்கிரேட். அதுவும் இல்லாமல் ஃபுட் பிரிண்ட் சார்ட் எல்லாம் பார்க்குறதுக்கும் ப்ரீமியம் வெர்ஷன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இது வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. இது நான் சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் பார்த்தோம்னா, நிஃப்டி 50 வந்து நம்மளோட பிப்ரவரி மாதம் கொஞ்சம் லாங் டேர்மாக நான் காமிக்கிறேன். ஸோ நமக்கு பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு 23,700ன்னு. அந்த 23,700லேருந்து டவுன்ஃபால் ஆகி நமக்கு ஃபெப்லேருந்து டவுன்ஃபால் ஆகி மார்ச் மாதம் ஃபுல்லுமே டவுன்ஃபால் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏறி நமக்கு வந்து 23,800ங்கிற ரேஞ்ச் வந்துருச்சு. அப்போது இந்த ஒரு முக்கியமான சப்போர்ட் இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்ச் வந்து ஒரு முக்கியமான பேரியர். இந்த பேரியர்லேருந்து மறுபடியும் டவுன்ஃபால் ஆகி மேலே வந்திருக்கு. ஆனால் இந்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம வந்து டைம் ஃப்ரேம் பார்க்குறோம். நான் வந்து இதை ஹைட் பண்ணிடுறேன், நமக்கு இது வேண்டாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம டைம் ஃப்ரேம் பார்த்தோம்னா நமக்கு வந்து 128 பார்ஸ் நடந்திருக்கு. அதாவது நான் வந்து 2 ஹவர்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன், 128 நடந்திருக்கு. அப்போது ஆனால் அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் ஃபேஸ் ரெக்கவரி வர்றதுக்கு நமக்கு என்னென்னா 52 பார்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறனால இங்கேருந்து மார்க்கெட் அதே மாதிரி பயங்கரமாக டவுன்ஃபால் ஆச்சு, பயங்கரமாக மேலே ஏறிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு மார்க்கெட் கிடையாது. அப்படிங்கிறனால நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிரடிக்டபிள் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு முக்கியமாக 2-3 விஷயங்கள் நடக்குது. ஒன்று வந்து இந்தியா வெர்சஸ் யூஎஸ்டி மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒன்று, இது நான் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கடுத்து நம்ம தலைவர் இருக்கார் ட்ரம்ப்பு. அவர் வந்து ஒரு நாளும் ஒரு வாரமும் புது புது நியூஸு, ஸோ குளோபல் எக்கானமியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நியூஸ் சொல்கிறாரு. நம்ம இந்தியன் எக்கானமி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நியூஸ்னால் 2 நடந்திருக்கு. ஒன்று வந்து ட்ரம்ப்பும் மோடியும் மீட் பண்ணும்போது இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுற கார்ஸ்க்கு, அதாவது டெஸ்லா வந்து உள்ளே வரும்போது அவங்களுக்கு தேவைப்படுற கார்ஸ்க்கு 0% டேக்ஸ் கொடுக்குறதா மோடி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த விஷயம் அஃபீஷியல் ஆன உடனே யூரோப்பியன் யூனியனில் இருக்கவங்களாம் எல்லாம் கேட்குறாங்க, யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுற கார்ஸ்க்கு மட்டும் நீங்கள் 0 டேக்ஸ் போடுறீங்க. இப்போ வந்து யூஎஸ் யூரோப்லேருந்து இம்போர்ட் பண்ணுற காருக்கு எல்லாம் 100% டேக்ஸு. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் ஃபோக்ஸ் வேகன், நம்ம அது ஃபோர்டு, இவங்கெல்லாம் வந்து
இந்தியாவில் சர்வே பண்ணுறது கஷ்டம், ஜெர்மன் கார்ஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ யூரோப்பும் வந்து இது கேட்டிருக்காங்க, அதாவது டேக்ஸ் கன்செஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் எக்கானமி நல்லாவே பாதிக்கும் இந்த மாதிரி நியூஸஸ்லாம். ஸோ ட்ரம்ப் ஒரு முக்கியமான காரணம். அதனால இந்தியா வர்சஸ் யூஎஸ்டி டாலர்ஸும் குறையுது. அதனால நமக்கு வந்து நிறைய மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. அப்போது இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ்மெண்ட் கிடையாது. நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை காமிச்சிருக்கேன். இதே தான் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிலையும். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து February மாதம் ஒரு ஹைட் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்ச் மாதத்தில் எண்டில் ஹைட் ரீச் ஆகும்போது இதை விட அதிகமான ஹைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆகி ரெக்கவரி ஃபேஸ்க்கு போயிருச்சு. ஆனால் நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு ஆல் டைம் ஹை, அதாவது நமக்கு வந்து இந்த அக்டோபர் மாதம் ஒரு ஹை வந்துச்சு, ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹை நோக்கி போகிறதுக்கான ஒரு முடிவில் தான் இருக்குது. ஏன்னா இந்த ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் தான் இந்த 2025 ஹையஸ்ட் பாயிண்ட்னே நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி வந்து இந்த வருஷத்தோட கடந்த ஒரு 4 மாதத்தோட ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா கடந்த வருஷத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுலேருந்து இன்னும் நிறையா குறைவில் தான் நம்ம நிஃப்டி 50 இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நிஃப்டி 50 வந்து 2025 ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து 3% கீழே இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து 2025 ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போது ப்ரைஸ் ஆக்ஷன், அப்போ இந்த ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்குங்கிறனால ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ்க்கு ரெண்டுலேயுமே வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் ஒரு முக்கியமான நம்ம சொல்ல வர ஒரு இது. ரெண்டாவது, நான் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் யூஸ்வலாக சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அண்ட் இந்த தடவை என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஒர்க் பண்ணாது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்களும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜினா நீங்கள் ரீதிங்க் பண்ணணும். காரணம் என்னென்னா, மார்க்கெட் வந்து இந்த மாதிரி டவுன்ஃபால் அண்ட் அப்வர்ட் நடக்கும்போது நிறைய கேப் அப் வருது. அப்போது இந்த கேப் அப் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட அக்யூரஸியை குறைச்சிரும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நான் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட எல்லா டேட்டாஸையும் நான் வந்து எடுத்துடுறேன். ஏன்னா நமக்கு 50யும் 200ம் வச்சு பார்க்கும்போது நமக்கு கோல்டன் கிராஸ் வர மாதிரி இருக்கும். இருந்தாலும் நான் வந்து அதை டெலீட் பண்ணிவிட்டு வெறும் இண்டிகேட்டர் கோல்டன் கிராஸா இல்லை டெத் கிராஸாங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து நம்மளோட ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட்டு, அதாவது 2வது வாரத்தோட 5% கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ ரெக்கவரி ஆகி 100% மேலே வந்துருச்சு. ஆனால் இந்த எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா கேப் டவுன், கேப் அப், கேப் டவுன், கேப் அப், கேப் அப் இப்படி தான் நடந்திருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது இன்னைக்கு இப்போ 15ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 15ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி 50 வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்து நமக்கு 16ஆம் தேதிக்கு மார்க்கெட் என்ன நடக்கும், கேப் அப் இருக்குமா, கேப் டவுன் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணுன்னா முக்கியமாக என்ன பண்ணணும்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கணும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து 15ஆம் தேதி 3:30க்கு முடியும் போது, ஸோ 15ஆம் தேதி 3:30க்கு முடியும் போது இந்த பொசிஷனில் இருந்திருக்கு. ஓகே, அப்போது இங்கேருந்து கரண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே இருக்குது. அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆஃப், அதாவது இந்த தான் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நிஃப்டி 50 இந்த ப்ரைஸில் தான் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. ஓகே, இந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு நிஃப்டி 50. அப்போது இங்கேருந்து மார்க்கெட் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அப்போ எவ்வளவு கீழே இருக்குங்கிறத நம்ம வந்து இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 0.3%, ஒரு 73 பாயிண்ட் வந்து நிஃப்டி 50 கீழே இருக்குது. அப்போது இதே இது வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளோட நிஃப்டி 50 வந்து கொஞ்சம் டவுன்ஃபாலாக இன்றைக்கி மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 0.3% இல்லைனா ஒரு 0.5%, இந்த இடத்துல. அப்போது இந்த இண்டிகேட்டர்ஸ், அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு சப்போர்ட் லெவல் இந்த இடத்துல இருக்குது, 23,200ங்கிற ஒரு சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ கேப் டவுனுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்தியா விக்ஸ் டேட்டா நம்ம இந்தியன் மார்க்கெட் ஒரு 5% ஃபால் ஆச்சுல்ல, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா பயங்கரமாக டவுன்ஃபால் ஆயிருந்துச்சு. அதாவது இந்தியா விக்ஸ் டேட்டா பயங்கரமாக ஷூட் அப் ஆயிருந்துச்சு. இது வந்து ஹாட் இல்லைனா ஒரு பாய்லிங் வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது அதாவது ஹாட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க மார்க்கெட். அப்போது அங்கேருந்து மார்க்கெட் கூலிங் நடக்கும் போதெல்லாம், எப்பப்பெல்லாம் கூலிங் நடக்குமோ அப்பப்பெல்லாம் மார்க்கெட் மேலே போகும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே செவ்வாய்க்கிழமையே மார்க்கெட் வந்து கூலிங் நடந்துச்சு, மார்க்கெட் மேலே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வெள்ளிக்கிழமை மறுபடியும் கூலிங் நடந்துச்சு, மார்க்கெட் மேலே போச்சு.
இன்னைக்கு திங்களும் மார்க்கெட் வந்து கூலிங் நடந்திருக்கு. ஸோ நான் இது சொல்லியிருந்தேன், இந்த பாக்ஸ் அதாவது மேலே இருக்க இந்த பாக்ஸ் வந்து 20ங்கிற ரேஞ்ச். இந்த 20 ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் எப்போ வந்து இந்த 15 ரேஞ்சுக்குள்ளே வருதோ அப்போ தான் நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா வேலிடுன்னு. அப்போ 15க்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறனால மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி ஹையாக இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஆவரேஜ் நம்ம இந்தியா விக்ஸோட வாலட்டிலிட்டி எவ்வளோ இருக்கணும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 13 இருக்கணும். இந்த 13 இருந்தால் தான் ஒரு நல்ல ஸ்டேபிளான வாலட்டிலிட்டி. ஸோ இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளாக க்ரோத் ஆகும். ஓகே, அப்போது இங்கேருந்து மறுபடியும் கூலிங் ஆகி ஒரு 14, 13 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது மறுபடியும் இந்தியா விக்ஸ் கீழே வந்தால் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் ஷூட் அப் ஆகும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரீகன்ஃபார்ம் எதை வச்சு பண்ணலான்னா இந்தியா விக்ஸ் டேட்டா வச்சு பண்ணலாம். ஸோ அப்போது இந்தியா விக்ஸ் டேட்டா வச்சும் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிருக்கிறனால நம்ம ஸ்டில் வந்து 13 ரேஞ்சுக்குள்ளே வராதனால இனியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ கேப் டவுன் இருக்குது, ஆனாலும் நம்ம நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இந்த கேப் டவுன். ஸோ கேப் டவுன் இது ஒரு முக்கியமான சப்போர்ட் தான். அப்போ இந்த சப்போர்ட்லேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இன்கேஸ் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும்போது இந்தியா விக்ஸும் கீழே வந்துச்சுன்னா தான் ரிவர்ஸ் ஆகும். இந்தியா விக்ஸ் கீழே வராமல் திருப்பியும் இந்தியா விக்ஸ் மேலே போச்சுன்னா நம்மளை நிஃப்டி 50 வந்து இங்கேருந்து கீழே வரும், டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்தியா விக்ஸ் டேட்டாவை பாருங்கள். இந்தியா விக்ஸ் டேட்டா மேலே போச்சுன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 கீழே வரும். இந்த ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா, அதாவது இல்லைன்னா இதே ப்ரைஸில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று ஒரே நாளில் 19லேருந்து 16 வந்துருச்சு, ஒரு ₹3 கீழே விழுந்திருக்கு. அப்படிங்கும் போது நம்ம வாலட்டிலிட்டி பயங்கரமாக கூலிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, அப்போது நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்துட்டோம், கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் ஃபஸ்ட்டு வந்து நான் நிஃப்டி 50 எடுக்கிறேன். நிஃப்டி 50 ஒரு நாள் தான் எக்ஸ்பைரி இருக்குங்கிறனால மல்டிபிள் கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் நான் வந்து ஒரு 3 எக்ஸ்பைரியும் சேர்த்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த 3 எக்ஸ்பைரியும் சேர்த்து வச்சாலும் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,500. எப்படி நான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு சொல்கிறேன்னா, எந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கோ அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி எந்த இடத்துல புட் ஆப்ஷனாக இந்த க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் பார், இது வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ மேலே போகிறத தடுக்கிறது ரெசிஸ்டன்ஸ், அப்போ கால் ஆப்ஷன் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், புட் ஆப்ஷன் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 23ம் 23,500 அப்படிங்கிறது தான் நம்ம நிஃப்டி 50யோட ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல 23ம் அதே மாதிரி 23,500 23,500க்கு பதிலாக இங்கே இருக்குது நமக்கு. ஓகே, இந்த 23,500 இதை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன், இந்த பாக்ஸை. ஸோ இந்த பாக்ஸ் வந்து 23,500. அப்போ இந்த 23,500ம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஒன்று. அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா 23,000, அது வந்து இங்கே இருக்குது நமக்கு 23,000த்தில் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ரெட் கலரில் பார் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ மேபி நான் டெய்லி என்னோடய சார்ட்டை பார்த்துட்டு இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்க இந்த இடத்துல வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி மார்க்கெட் வந்து இந்த 23,500 வரைக்கும் போகும். ஓகே, டவுன்ஃபால் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும். 22,000 இல்லைனா 23,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா பிசிஆர் ரேஷியோன்னு இருக்குது. அப்போது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் 2 பிசிஆர் ரேஷியோ நம்ம பார்க்கலாம் சென்சிபிள்ஸோட சார்ட்டில். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்குது, இந்த மேலே இருக்கிற பிசிஆர் ரேஷியோ என்னென்னா, அதாவது நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு இருக்கிற பிசிஆர் ரேஷியோ. ஓகே, இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷன்ஸ்க்கு இருக்கிற பிசிஆர் ரேஷியோ தான் இந்த 0.8. ஓகே, அப்போ இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.69 இருக்குது. அப்போ இந்த 0.69ங்கிற பிசிஆர் ரேஷியோ என்னென்னா, நம்ம இந்த பார்த்துட்டு இருக்க டைம் ஃப்ரேமில் நான் வந்து மல்டிபிளான எக்ஸ்பைரிஸ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் எக்ஸ்பைரி ஆட் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பிசிஆர் ரேஷியோ மாறிட்டே இருக்கும். அப்போது இந்த பிசிஆர் ரேஷியோ நமக்கு என்ன சொல்லணும்னா மார்க்கெட் எந்த பக்கம் டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ இந்த பிசிஆர் ரேஷியோ என்ன சொல்லுதுன்னா, எப்போ வந்து பிசிஆர் ரேஷியோ 1க்கு கீழே இருக்கோ, 1.0க்கு கீழே இருக்கோ அப்போ வந்து மார்க்கெட் நல்லா புல்லிஷாக இருக்கும். அண்ட் எப்போ வந்து 0.7க்கு கீழே இருக்கோ, 0.7க்கு கீழே இருக்கோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அப்போது
நம்மளோட புட் அண்ட் கால் ஆப்ஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பிசிஆர் ரேஷியோ இந்த இடத்துல வந்து எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத விட குவான்டிட்டிஸை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு நாளுக்கான எக்ஸ்பைரியும் ப்ளஸ் நம்ம பார்த்துட்டு இருக்க டைம் ஃப்ரேம் இது ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் வந்து நிஃப்டியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இங்கேருந்து மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ் 100% இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 அதாவது இந்தியா விக்ஸ் வந்து கூலிங் நடக்கலாம், நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிளியராக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் இங்கேருந்து ரீகெயின் ஆகி ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கான சான்சஸ் நிறையா இருக்குங்கிறத நிஃப்டி 50ல் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதுக்கு நேர்மாறாக நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பைரிக்கு இன்னும் 8 நாள் இருக்குது. பேங்க் நிஃப்டிக்கு மந்த்லி எக்ஸ்பைரி தான் பேங்க் நிஃப்டி மாற்றிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால பிசிஆர் ரேஷியோட மந்த்லி எக்ஸ்பைரியோட பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1.0 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1.0. ஆனால் அதே வந்து இன்ட்ராடேக்கான ஒரு பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.7. அப்போ இன்ட்ராடேயை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளோட பேங்க் நிஃப்டியும் மார்க்கெட்டில் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக மேலே புஷ் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் 2025ஓட ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இனியும் மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டி மேலே புஷ் ஆகும், இந்தியான் நிஃப்டி 50யும் புஷ் ஆகுங்கிறனால நம்மளோட முக்கியமான பேங்க்ஸ் லைக் ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, ஆக்சிஸ் பேங்க்கு இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவான மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்பாட் ட்ரேட் பண்ணுறீங்க மற்ற இதனாலும் லைக் மற்ற ஸ்டாக்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஸ்பாட் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரெண்டுமே வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் பார்த்துட்டோம், வாலடைலிட்டி இண்டெக்ஸ் பார்த்துட்டோம், கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை கம்பேர் பண்ணுறதுக்கு வாலடைலிட்டியை மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். மார்க்கெட் இன்றைக்கி சூப்பராக புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்கும் ட்ரேடிங் செக்ஷன்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை என்னோட ஒப்பீனியன், என்னோட கணிப்பில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் தெரிஞ்சுக்குவேன், நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தட் இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ட்ரேடிங் வந்து எவ்வளோ வந்து ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் யாருமே ஒரு 100% மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஸோ அப்படிங்கிறனால அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது, பெட்டரான ஐடியா இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.